வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு ஒஃபிஷியலி தெல்லோ இந்தான் எக்ஸ்பெடிஷன் வந்து தொடங்க போகுது. ஆனால் தேதி பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் தீபாவளி அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஆலயத்தோட மண் தான் இந்த பதிவில் வரப்போகுது. முதல் ஆலயமாக ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த கோவிலை மணல்மேட்டு காளியம்மன் சொன்னால் தான் இந்த ஊர் மக்களுக்கே தெரியும். அதே நேரத்தில் இந்த கோயில் வந்து ஆத்தாங்கர ஓரத்தில் இருக்காங்க. இந்த கோவில் ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகர் ஆலயத்துக்கு ஆத்தாங்கர கோயில் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்து விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு செமையாக களகட்டும், ஊரே திரண்டு இருக்கும். அதே நேரத்தில் பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. முருகரோட ஆலயத்துக்கு அப்படி தான் ஆளு ஜனம் திரண்டு போகும். கண்டிப்பாக 2025 நடக்க போகிற சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் வந்து கலந்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். விதவிதமான காவடி, வகை வகையான காவடி என்னென்னமோ செய்வாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கோவிலோட பின்னாடி இருக்கிற தலைவரிச்சு மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வர நேரத்தில் வந்து கோயிலுக்காரங்க வந்து கோயில் நடை சாத்திட்டு போகலான்னு நினச்சிருந்தாங்க. பார்த்தோன்னே நம்மளுக்காக இறங்கி ஒரு பொடி மண்ணை கொடுத்து இந்த அம்பாலோட ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஆலயத்தோட சிறப்பாக இந்த முதல் பொடி தெல்லோயின்தானில் இருக்கிற முதல் கோவிலாக இந்த மணல்மேட்டு கோவிலேருந்து எடுக்கிறது மிக மிக விசேஷமாக கருதுகிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுறேன். அடுத்தடுத்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்க போது. தெல்லோயின்தான் எக்ஸ்பெடிஷன் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையும் எனக்கு கொடுத்துச்சு சொல்லலாம். இந்த ஆலயத்தில் மகா காளியும் இருக்காங்க, பேச்சாயி அம்மனும் இருக்காங்க. பல விதமான காவல் தெய்வம் உருவாகி இந்த இடத்துல வந்து இன்னும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில் மிக மிக உன்னதமான கோவில் இந்த ஊருக்கே சொல்ல முடியும். எல்லா காவலாக இருந்த இந்த ஆத்தாள் வந்து இன்னும் பராமரிச்சுட்டு வராங்க. சின்ன கோயிலாக இருந்தால் கூட அவங்களோட கோவில் நீங்கள் அந்த வாசல் மறிச்சாலே உங்களுக்கு தெரியும், அதோட வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். முன்னூற்றி 37வது ஆலயமாக நாட்டுக்கோட்டை செட்டியார் ஆலயம் என்கிற நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயமும் முன்பு பார்த்த காளியம்மன் ஆலயமும் வந்து ஒரே லைனில் தான் இருப்பாங்க, தெல்லோயின்தான் டவுன்லே. அதுவும் இந்த ஆலயத்துக்கு உண்டான விசேஷம் என்ன பார்த்தோமா, இவங்க பழமையான அந்த கோவிலை வந்து இன்னும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே பழமையான கெட்டாப்பில் வச்சுருப்பாங்க. நீங்கள் பிணைங்கில் இருக்கிற அந்த செட்டியார் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் கேரளில் இருக்கிற செட்டியார் கோயில் போனாலும் சரி, இதேமாரி பேட்டர்ன்ஸ் வச்சுருப்பாங்க. இன்னமும் பராமரிச்சிருவாங்க. முருகர் பார்க்குற ரொம்ப அம்சமாக இருப்பார். நான் வரும்போது அந்த வெள்ளிலாம் வச்சு அவர் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இந்த கோவிலோட அலங்காரமும் அந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரும் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேளையில் இந்த பழமையான கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமி தான் உகந்த நாளாக கொண்டாடுவாங்க. அவ்வளோ விசேஷமாக இருக்கும். நான் வரும்போது தீபாவளி காலகட்டத்தில் அவ்வளோ ஆள் ஓயாமல் வந்திருந்தாங்க. 6 படையில் இருக்கிற 6 முருகரோட ஸ்ட்ரெச்சு வந்து இந்த கோவில் சுற்றி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு பொடி மண் எடுக்க வர்றோம்னு சொல்லிட்டு நம்மளோட கோரிக்கையை வைக்கும் போது கோவில்காரங்களும் நம்மளோட பதிவு பார்த்துருக்காங்க. தாராளமாக எடுத்து சொல்லிட்டு வில்வ மரத்தடியில் வந்து அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க நம்மளுக்கு மண் எடுக்கிறதுக்கு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் வித்தியாசமான விஷயங்களும் வினோதமான விஷயங்களும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. முன்பு வந்து இந்த ஆலயத்தோட ஒரு அடித்தளம் வந்து வேறு இடத்துல இருந்துச்சு. அது இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் யாருக்கும் தெரியாத மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து பூர்வீகால இடம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. அதே நேரத்தில் கோவிலில் பட்டுங்க செட்டியார் கோயிலில் எல்லா இடத்துலையும் 4 இடத்துல வந்து கண்ணாடி இருக்குமா. இந்த கண்ணாடி வந்து முருகரை வந்து நேராக தரிசிக்க முடியாத வாசி இந்த இடத்துலேருந்து கூட தரிசிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்க, எப்பா முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா, எவ்வளோ அம்சமாக எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு பாருங்க முருகா. 338வது ஆலயம், இதுவே முதல் ஆலயமாக தான் நான் கருதுகிறேன். காரணம், ஸ்ரீ சங்கிலி கருப்பர் ஆலயத்திலேருந்து எடுக்கப்பட்ட முதல் மண் இந்த கோவிலோட மண்ணாக தான் இருக்கும். இந்த ஐயா வந்து நம்ம முதல்ல பார்த்த முருகர் கோயிலுக்கும் காளி கோயிலுக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு தாமான் இருக்குது, அதுக்குள்ளே தான் இவர் இருக்காது. இந்த கோயிலோட மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் அனுமதி கேட்டேன். அவங்க வந்து ஒரு பொடி மண் எடுக்க சொல்லி தாராளமாக நீங்களே எடுத்துக்குங்க, ஐயா கிட்ட வச்சு பூஜை பண்ணிக்கிங்க, அவரோட உத்தரவு உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு நம்மளுக்கு வர வச்சுருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன். இவங்களோட தலைவரிச்ச மரம், அதாவது பூர்வீக காலத்து மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. சங்கிலி கருப்பர் ஆலயம் வந்து தனியாக ஆலயங்கள் ரொம்ப குறைவு மலேசியாவில், அதுவும் முதல் ஆலயமாக இந்த கோவிலேருந்து எடுக்கிறது நான் பெருமைப்படுறேன். இந்த ஐயாவுக்கு பூஜை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அவரோட அனுமதியும் கிடைக்கும் போது என்னோட மனசில் இருக்கிற மகிழ்ச்சியை நான் சொல்லவே முடியல. ஸோ தீபாவளி நாள் அன்றுமா எல்லா வீட்டுக்கும் போக முடிச்சு, அதே நேரத்தில் எல்லா கோவிலுக்கு போயிட்டு மண் எடுக்கிறது, அதுவும் ஃபேமிலியோட போய் எடுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. இந்த வேலையில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுறேன். தெல்லோயித்தாக்காரங்க ரொம்ப அன்பானவங்க சொன்னாங்க, அது கண்ணால் பார்த்துருந்தேன். ஸோ தெல்லோயித்தா எக்ஸ்பெடிஷன் நாளை தொடரும். நாளைக்கு இன்னும் வித்தியாசமான கோயிலை நம்ம பார்க்க போகிறோம்.